வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2024 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வு. இது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. ஃபார் த கிளாஸ் 8th. ஸோ 90 நிமிடங்கள் தான். ஸோ 90 மதிப்பெண்கள், 1.5 மணி நேரத்தில் 90 விடைகள் எழுத போறீங்க. தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள். வினாநூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். விடைகளை OMR விடைத்தாளில் குறிக்க வேண்டும். ஸோ OMR விடைத்தாள் தருவாங்க, அதில் தான் நீங்கள் ஆன்சர்ஸ் குறிக்கணும். இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன. அனைத்திற்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். டிக் மற்றும் ராங் ஆகிய குறியீடுகளை OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது. கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனா தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த OMR ஷீட்டில் போய் டிக்கு ராங்கு இதெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேடிங் தான் பிளாக் கலரில் பண்ணணும். நீங்கள் இவ்வினாத்தாளுக்கு கால அளவு வரையறுக்கப்பட்டுள்ளதால் எந்த ஒரு வினாவிற்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவிற்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினாநூல் தொகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். OMR விடைத்தாளிலோ அல்லது தனித்தாளிலோ செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் கொஷின் பேப்பரில் எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஆனால் எக்காந்து கொண்டும் OMR ஷீட்டில் நீங்கள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு தான். தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். வினாநூல் தொகுப்பை தேர்வர் எடுத்துச் செல்லலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவினை தவறாமல் குறிப்பிடவும். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், தட் இஸ் மனத்திறன் தேர்வு. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 1 to 11. வழிமுறை வினா எண் 1 முதல் 11 வரை. In each series, the alphanumericals are following certain rule or pattern. Find the next term for the following series. கீழ்காணும் தொடர்களில் எண்ணெழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதி அமைப்பின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். ஸோ இங்கே ஆல்ஃபா அதாவது ABCDயும் கொடுத்துருப்பாங்க, நியூமரிக்கல்ஸ் அதாவது 1 to 3யும் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் எண் எழுத்துக்கள் they have given both. ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட விதி அல்லது வரிசை, that is they are following a certain rule or pattern. After that they are asking which is the next term அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்த டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸோ 3 5 5 19 7 41 9 டேஷ், அதாவது they have given 3 5 5 19 7 41 9 டேஷ். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க 3 5 5 19 7 41 9. ஓகே பாருங்க, ஸோ இதில் பாருங்க டபுள் டைம் 5 என்ட்ரி ஆயிருக்கா. லுக் திஸ் ஒன். ஸோ டபுள் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இங்கே 2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறேன். பாருங்க, லுக் அட் திஸ் ஒன். ஐ எம் டேக்கிங் 2 types of patterns and filling this one. ஓகே, இப்போ இது என்னது 3 + 2 5. ஸோ 5 கூட 2 கூட்டினா 7, 7 கூட 2 கூட்டினா 9. ஓகே, இது இனி அடுத்து இங்கே தான் வரும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஓகே ரைட். இப்போ நம்ம இதை பார்ப்போம், இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 5 5 + 14 19. ஓகே, இது பாருங்க. ஸோ 19 + 41. 19 வந்து எப்போ 41 மாறும், தட் இஸ் +22 போடும்போது 41 மாறும். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே பேட்டர்ன், பட் இங்கே வந்து எந்த விதமான ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இல்லை. ஸோ இங்கே என்ன 14 இருக்குது, அடுத்தது 22 இருக்குது, பட் இந்த மாதிரியான பேட்டர்ன் நமக்கு தெரியல. ஓகே ரைட். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் யூ ஜஸ்ட் லுக் அட் தட். இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பாருங்க, +8. ஓகே ரைட். அப்போது இங்கேயும் +8 பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ +8 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 22 + 8 30. ஓகேவா. அப்போ 30 + இங்கே எழுதுறேன் 41 + 30 = மோரோவர் 71 தான் வரும். ஸோ ஏன்னா நம்மக்கிட்ட we have the answer 71. ஸோ இப்படி நீங்கள் போடலாம். இப்போ இன்னொரு பேட்டர்னில் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது உங்களுக்கு நார்மல் பேட்டர்ன். அதாவது இங்கே பாருங்க, இந்த இதை வந்து நான் சொல்கிறேன். தட் இஸ் 3 கூட 2 ஆட் பண்ணால் 5, 5 கூட 2 ஆட் பண்ணால் 7, 7 கூட 2 ஆட் பண்ணால் 9,
அப்புறம் 9 கூட ஆட் பண்ணால் இங்கே தான் வரும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இதுதான். ஸோ நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க இங்கே 5 கிடைச்சிருக்கா. ஓகே, இது 5 எத்தனாவது டேர்மாக இருக்குது, அதாவது எத்தனாவது உறுப்பாக இருக்குது. ஸோ 3ங்கிறது ஃபர்ஸ்ட் உறுப்பு, அப்புறம் ரெண்டாவது உறுப்பு தான் 5, மூணாவது உறுப்பும் 5 தான், நான்காவது உறுப்பு 19, ஐந்தாவது உறுப்பு 7, ஆறாவது உறுப்பு 41, ஏழாவது உறுப்பு 9. அப்போ எட்டாவது உறுப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னா பாருங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே 1. ஓகே ஓகே, ரெண்டாவது டேர்மில் இருக்கிறது எப்படி 5 கொடுக்கும், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தட் இஸ் 2 வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 + 1 கிடைக்கும். அப்போ அது 5ஆக மாறிடும், சரிதானே. ஆமாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க, மூணாவது டேர்ம் பற்றி கவலை இல்லை. நாலாவது டேர்ம் பாருங்க, நாலாவது டேர்ம் எப்போ 19 நமக்கு தரும். தட் இஸ் 4 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4க்கு முன்னாடி நம்பர் என்ன, தோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க 3. ஸோ 3, அதை 3 ஆட் பண்ணா தட் இஸ் இங்கே பாருங்க. இப்போ 4 ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 16. 16 + 3 என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ 19. அதுதான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 5வது உறுப்பு பற்றி நமக்கு கவலை இல்லை, 6 வரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ 6 இருக்குது. அப்போ இந்த இடம் என்ன எழுதியிருப்போம், 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ், ஓகே, விச் இஸ் த ப்ரெடிசஸர் ஆஃப் 6, தட் இஸ் 5. ஸோ யூ ஜஸ்ட் புட் 5. ஓகே, 6ன் முன்னி என்ன, 5. அப்போ 5 அங்கே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது அப்படியே கிடைக்கும் பாருங்கள். 6 ஸ்கொயர்டுங்கிறது 36 தரும். ஸோ 36 + 5 நமக்கு என்ன தெரியும், 41 கொடுக்கும். ரைட், இப்போ 7வது டேர்ம் பற்றி நோ போதர், இதை பற்றி தேவையில்லை. இப்போ 8வதுக்கு வாங்க. சரி, இப்போ நீங்கள் போடுங்க 8 ஸ்கொயர் ப்ளஸ் 8க்கு முன்னாடி நம்பர் என்ன, 7. ஸோ 7 போடுங்க. 8 ஸ்கொயர்டை எப்படி எழுதலாம், ஸோ 64. 64 + 7 என்ன கிடைக்கும் நமக்கு, that is equal to 71. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நம்மளுடைய ஆன்சர் 71 தான் இருக்கணும். 71 தான் நம்மளுடைய விடையாக கிடைச்சிருக்கும். ஸோ இது எங்கே இருக்க ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 1, 71, 71. கொஷின் நம்பர் 2, 125, 80, 45, 25. 125, 80, 45, 20, 5, ஸோ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எல்லாமே டிசெண்டிங் வாய்ஸில், அதாவது வந்து இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதாவது 125லேருந்து 5 வரைக்கும் போயிருக்கு இல்லையா. ஸோ நான் இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ 5, 20, 45, 80, 125. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ 5க்கு பக்கத்தில் தான் டேஷ். அப்போ இங்கே பாருங்கள், 5க்கு முன்னாடி நான் டேஷ் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை இப்படி எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக கொஷினில் இப்படி போகிறத நான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு 5லேருந்து போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் கால்குலேஷன் ஈஸியாக பண்ண முடியாதனால 5, 20, 45 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இங்கே என்னது, 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை பாருங்கள். இங்கே 5, அடுத்தது பாருங்கள் இங்கே 0, மறுபடியும் 5, மறுபடியும் 0, மறுபடியும் 5. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இது 5வது வாய்ப்பாடு வச்சு தான். ஏன்னா 5th டேபிளில் தான் we got only 5 or 0 இல்லையா. 5வது வாய்ப்பாட்டில் தான் 5 அல்லது 0ல் முடியும். ஸோ அதனால் இது 5 வச்சு தான் ரன் ஆகிருக்கு. இந்த டோட்டலான இந்த சீக்வன்ஸ் வந்து 5ஆல் தான் இயங்கி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 5, 5, 5 அண்ட் ஹியர் ஆல்சோ ஐ எம் புட்டிங் 5. ஓகே, இப்போ இங்கே வாங்க. ஸோ இப்போ 5 எப்போ 5ஆகவே இருக்கும், ஸோ 1ஆல் பெருக்கும்போது. 5 எப்போ 20ஆக மாறும், ஸோ 4ஆல் பெருக்கும்போது. 5 எப்போ 45ஆக மாறும், 9ஆல் பெருக்கும்போது. ஸோ இப்போ 80 ஆக்கணும்னா ஸோ 16ஆல். இதே 125 ஆக்கணும்னா ஸோ 25ஆல். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள். தட் இஸ் இங்கே 1, இங்கே 4, இங்கே 9, இங்கே 16, இங்கே 25. ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்தா நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் மாதிரி தெரியுது தானே. தட் இஸ் இதை 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. இது 4 ஸ்கொயரா, இது அப்போ என்னது 5 ஸ்கொயர். ஸோ இது அப்புறம் தான் 5ஆல் பெருக்கியிருக்காங்க, போட்டாச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5. அப்போ இப்படி வருதுன்னா நிச்சயமாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் என்னவா இருந்திருக்க முடியும், 0 ஸ்கொயர்ட் இன்ட்டு 5. தட் இஸ் 0 பெருக்கல் 5. அதாவது 0 பெருக்கல் 5 என்ன கொடுத்துருக்கோம், 0வை கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 0.
Question number 3. 8, 15, 28, 53, 102. Then next is what? 8, 15, 28, 53, 102. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் அதை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 8க்கு 15க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ளஸ் 7. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ப்ளஸ் 13. ஸோ 53ல் 28 போச்சுன்னா ப்ளஸ் 25. ஸோ 102ல் 53 கழிச்சிங்கன்னா 49 வரும். ஸோ ப்ளஸ் தான் நடந்திருக்கு. ஓகே ரைட். அப்போது இங்கே என்ன இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதில் எதுவுமே ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இங்கே 7, இங்கே 13, இங்கே 25, இங்கே 49. எந்த பேட்டர்னும் நமக்கு தெரியல. பட் ஒன்று மட்டும் தெரியும். ஸோ 7க்கும் 13க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. தட் இஸ் 7 2 14 இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போ அந்த 14லேருந்து 1 கழிச்சோன்னா நமக்கு 13 கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ 7 2ஆல் பெருக்கிட்டு -1 பண்ணுறேன். தட் இஸ் 7 2s are 14 -1 = 13. ஓகே. ஸோ அப்போ அது இங்கே கிடச்சிருச்சு. அதே போல் இங்கே பாருங்கள். இந்த 13லேருந்து 25 வரும் தானே? எப்படி வந்திருக்கும்? ஸோ 13 × 2 -1 பண்ணுங்க. அதாவது 26 -1, ஸோ 25. ஸோ 25 தான் இங்கே கிடச்சிருக்கு. ஓகே. அப்போ மறுபடியும் நம்ம இங்கேருந்து இங்கே பார்ப்போம். என்னைக்கு நடந்திருக்கு? 25 2ஆல் பெருக்கிக்கோங்க. ஸோ 50 கிடைக்கும். அதுலேருந்து 1 கழிச்சுக்கோங்க, -1. என்ன கிடைக்கும்? 49. ஸோ அதுவும் இங்கே கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடம் எப்படி இருக்கணும்? 2 பெருக்கல் 49 தானே? ஆமாம், -1. ஸோ அப்போது 49 2ஆல் பெருக்குனிங்கன்னா 98 -1, தட் இஸ் 97. ஓகே. அப்போ நீங்கள் இந்த இடத்துல 97ஆல் கூட்டியிருக்கணும். ஸோ ப்ளஸ் 97. பாருங்கள், 102 97 கூட்டி பாருங்கள். ஸோ 9 9 1. ஸோ 199. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 199, 199. கொஷின் நம்பர் 4. 2 2 3 4 5 6 7 8 11 10. 2 2 3 4 5 6 7 8 11 10 டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2 2 3 4 5 6 7 8 11 10ன்னு எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் இங்கே பாருங்கள், 2 2 டைம் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி 2 டைம் வந்திருந்துன்னா இதில் 2 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும். ஸோ 2 விதமான அமைப்பு முறை ஃபாலோ ஆயிருக்கும். பாருங்கள். ஸோ இங்கேருந்து இது 2 3 5 7 and 11. ஸோ இதுக்கப்புறம் தானே டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த நம்பர் வரணும். ஓகே. அப்படின்னா இங்கே என்ன பேட்டர்ன் பாருங்கள், 2 3 5 7 11 டேஷ்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள், 2 + 2 4 4 + 2 6 6 + 2 is 8 8 + 2 10. ஓகே, இது அப்புறம் இங்கே தான் வரும். ஸோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸோ இப்போ இங்கே வர்றது என்ன அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. பாருங்கள், இந்த நம்பர்ஸை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா? ஆமாம், ப்ரைம் நம்பர்ஸ். தட் இஸ் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ பகா எண்கள் தெரியுதா? பகா எண்கள் பொறுத்த வரைக்கும் 2 3 5 7 11க்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 13 தான் ஆன்சர். ஓகே, 13 தான் வரும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் 13. மூணாவது ஆப்ஷன் 13. கொஷின் நம்பர் 5. 3 7 13 21 31. ஓகே, 3 7 13 21 31 டேஷ். ஸோ இங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கீழே எழுதிட்டேன் அதையே. ஸோ 3 7 31 எழுதிட்டேன்னா ஓகே. இப்போ இதுலேருந்து இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இங்கேருந்து இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு 4 கூட்டினாலே போதும். ஓகே, இங்கேருந்து இங்கே 6 கூட்டணும். அடுத்தது இங்கேருந்து என்ன வந்திருக்கும் பாருங்கள், 21க்கு 13க்கும் தட் இஸ் 8 கூட்டினா 21 கிடைச்சிருமா? அடுத்து 31 எப்போ வரும்? ப்ளஸ் 10 கூட்டினா 21 + 10 31 கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போது இங்கே என்ன வரும் பாருங்கள், இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு? ஸோ 4 6 8 10. அடுத்தது இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், 12 என்ன பண்ணணும்? கூட்டணும். ஸோ 31 கூட 12 கூட்டினீங்கன்னா என்ன வரும்?
ஸோ 43. ஸோ 43 தான் நம்மளுடைய ஆன்சர். இது இங்கே இருக்கா பாருங்க. எஸ், ஆப்ஷன் நம்பர் 4 43. கொஷின் நம்பர் 6. A B C E H M. A B C E H M dash கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தான் நான் கீழே எழுதியிருக்கேன். அண்ட் இங்கே ஏபிசி அப்படி கொடுத்துருக்கனால நான் ஆல்ஃபபெட்ஸ் எழுதினேன். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அதனால தான் எழுதியிருக்கேன். அண்ட் பர்டிகுலராக அதுக்கு நான் நம்பர் கொடுத்தேன்னா தான் என்னால் அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே அதுக்கு நம்பர் சீரீஸ் நம்ம கொடுத்துட்டேன். அப்படியே பாருங்கள், நம்பர்ஸ்ன்னு அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, தட் இஸ் ஏக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? ஸோ 1. அடுத்தது பிக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 2. அடுத்தது சிக்கு என்ன நம்பரு? 3. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே கிடைச்சிருச்சா? அடுத்து ஈக்கு பாருங்க. ஸோ 5. இந்த நம்பர் பாருங்க இங்கே இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச்சுக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? தட் இஸ் 8. ஓகே, 8 கொடுத்தாச்சு. அடுத்து எம்முக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு? 13 அப்படின்னு. இப்போ அந்த நம்பர்ஸை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். பாருங்க, இங்கே 1 இருக்கு, இங்கே வந்து 2 வந்துருச்சு. ஓகே, அடுத்த பிளேஸ் என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே பாருங்க, இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 1 + 2. ஓகே, 1 + 2 தான் இப்போ இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்போது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 2 + 3 is 5. ஓகே, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது அடுத்ததில் என்ன பண்ணணும்? 3யும் 5ஐயும் ஆட் பண்ணணும். 3 + 5 என்ன கிடைச்சிருக்கும்? 8. ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது இப்போ இங்கே இது ரெண்டையுமே தானே ஆட் பண்ணணும். ஸோ 5 + 8 தட் இஸ் 13. ஸோ 13ம் கிடைச்சிருச்சு. இதோ பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ அடுத்த இந்த இது வேணும் அப்படின்னா கட்டாயமாக இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 8 + 13. ஸோ என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? தட் இஸ் 21 கிடைக்கும். ஓகே, 21 எங்கே இருக்குது பாருங்கள் இதில். ஸோ 21க்கு நேராக இருக்கக்கூடிய லெட்டர் யூ தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்லி யூ இஸ் ப்ரெசென்டிங். ஸோ யூ தான் நம்மளுடைய விடை. ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன் யூ. கொஸ்டின் நம்பர் 7. BAT DCV FEX டேஷ் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லெட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, இங்கே பி இருக்கா? பிக்கு அப்புறம் என்ன இருக்கு? டி. அப்புறம் என்ன இருக்கு? எஃப். சரி, இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது பாருங்க. பிக்கு அப்புறம் டி வந்திருக்குன்னா இங்கே என்ன மிஸ் ஆயிருக்கு? சிங்கிறது மிஸ். BCD. அடுத்தது இங்கேருந்து இ மிஸ் ஆயிருக்கு. ஓகே, இது மிஸ், இது மிஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ இங்கேருந்து இங்கே போகணும்னா எஃப் ஜி மிஸ் ஆகிட்டு ஹெச் தானே வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஓகே, ஏ, அடுத்தது சி, அடுத்தது என்னது? இ. ஓகே, இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, ஏலேருந்து சி வரணும்னா என்ன மிஸ் ஆயிருக்கு? பி மிஸ் ஆயிருக்கு. அடுத்தது சிக்கு அப்புறம் டி மிஸ் ஆகிட்டு இ வந்திருக்கு. ஓகே, அப்போ இலேருந்து எஃப் மிஸ் ஆகிட்டு ஜி வந்திருக்கணும் தானே? ஓகே, செகண்ட் லெட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. டி, அப்புறம் வி, அப்புறம் இதில் லாஸ்ட் லெட்டரான எக்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ டீலேருந்து வி எப்படி வரும்? யூ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது விக்கு அப்புறம் டபிள்யூ மிஸ் ஆகிட்டு எக்ஸ். எக்ஸுக்கு அப்புறம் என்னது? அப்போ ஒய் மிஸ் ஆகிட்டு என்ன வரணும்? இசட் தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? HGZ. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் HGZ. கொஷின் நம்பர் 8. 12 9 5 0 டேஷ் 12 9 5 0 டேஷ் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே எழுதிடுறேன். அசெண்டிங் டிசெண்டிங் எல்லாம் பார்க்கல. ஸோ பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 12லேருந்து 9 எப்போ கிடைச்சிருக்கும்? ஸோ -3 பண்ணால் கிடைச்சிருக்கும். ஓகே, 9லேருந்து 5 எப்போ கிடைக்கும்? 9ஓட 4 கழிச்சா 5 கிடைக்கும். அப்போது இங்கே பாருங்கள், 5 எப்போ 0 ஆகும்? ஸோ -5 பண்ணால், இங்கே பாருங்கள், 5 - 5 என்னது? 0. ஓகே, போட்டாச்சு. அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். 3 -3 -4 -5 இல்லைங்களா? அப்போது இங்கே என்ன வந்திருக்கணும்? ஸோ -6. ஓகே, அப்போது 0 -6 = என்ன ஆன்சர் வருது? -6. அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 3. கொஷின் நம்பர் 9. C4X F9U I16R
தென் வாட்? சி 4x, எஃப் 9u, ஐ 16r. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் குழந்தைங்க படிக்கும்போது இதை நீங்கள் ஐ அப்படின்னு படிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 116ங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி படிச்சிடாதீங்க. ஸோ நல்லா உன்னிப்பாக கவனிங்க. ஸோ தமிழ் அண்டு இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி அது என்ன லெட்டரா இல்லை வேர்டா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சி கொடுத்துருக்காங்களா இங்கே? ஆமாம். அடுத்தது இங்கே என்னது? எஃப். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே பாருங்கள். அடுத்தது இங்கே என்ன? ஐ. ஸோ இது ஐ, அது கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ. இப்போ இது பாருங்கள், சிலேருந்து எப்படி எஃப் வரும்? ஸோ சிக்கு அப்புறம் டிஇ காணோம், எஃப் வந்துருச்சு. அடுத்து எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச்சை காணோம், ஐ வந்துருச்சு. ஓகே, அடுத்தது அப்போ ஐக்கு அப்புறம் ஜேகே இல்லை, அப்போ எல் தான் வந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பேட்டர்ன் என்னன்னு பாருங்க. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்பர்ஸோட பேட்டர்ன். ஸோ 4, 9, 16 பார்த்தோன்னே தெரியுது. ஸோ இது நிச்சயமா ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். அதாவது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, இப்போ 4 ஸ்கொயர்டு அப்படின்னா இங்கே என்ன கிடைச்சிருக்கணுமா? 5 ஸ்கொயர். அப்போ அது என்னது? 25. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வாங்க. ஸோ கடைசியாக இருக்கிறது எக்ஸு, யூ அண்ட் ஆர். ஓகே, இது எப்படி கிடைக்கும் நமக்கு? ஸோ பாருங்கள், ஸோ இது எக்ஸ் லாஸ்ட் இருக்கிறனால நான் ஆறு கிட்ட இருந்து வரேன். ஆறுக்கு அப்புறம் என்னது? எஸ்டி மிஸ் ஆகிட்டு யூ வந்துருச்சு. அடுத்தது யூக்கு அப்புறம் விடபிள்யூ மிஸ் ஆகிட்டு எக்ஸ் வந்துருச்சு. அப்போ நிச்சயமாக இங்கே 2 மிஸ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கணும். அப்போ இங்கே ஓ இருந்திருந்தா பிக்யூ அப்படிங்கிறது மிஸ் ஆகிட்டு ஆர் இங்கே வந்திருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் L25O. தேர்ட் ஆப்ஷன் L25O. Question number 10. Z, L, X, J, V, H, T, F, dash. What is the pattern running here? பாருங்க, இங்க Z அப்புறம் L வந்திருக்கு. ஓகே, Lக்கு அப்புறம் Zக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய X வந்திருக்கு. ஓகே, அப்போ இது ஒன்று விட்ட ஒன் பேட்டர்ன், அதாவது ஒன் ஸ்கிப்பாக இருக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ பாருங்கள், வி எக்ஸு இசட் இப்படி வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து இப்படி வாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் வாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு அடுத்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் அவங்க டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டீக்கு அப்புறம் இருக்கக்கூடிய யூ இங்கே மிஸ் ஆயிடுச்சு, வி வந்துருச்சு. விக்கு அப்புறம் டபிள்யூ மிஸ் ஆகிட்டு எக்ஸ் வந்துருச்சு. எக்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒய் மிஸ் ஆகிட்டு ஜெட் வந்துருச்சு. அப்போது இந்த டி கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ் மிஸ் ஆகிருக்கணும், ஆர் வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ மேக்ஸிமம் பெரும்பாலும் நம்மளுடைய பேட்டர்ன் படி நமக்கு ஆன்சர் ஆர் தான் வருது. செகண்ட் ஆப்ஷன் ஆர் தான். பட் கீழே இருக்கிற பேட்டர்ன் பாருங்கள், தட் இஸ் இப்படி வருது பாருங்கள், FHJL. பட் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டேஷை தான் தரும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் பார்த்துக்கலாம். எஃப்க்கு அப்புறம் என்னது? ஜி மிஸ் ஆகிட்டு ஹெச்ஐ மிஸ் ஜே கே மிஸ் ஆகிட்டு எல் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் பற்றி நமக்கு அவ்வளோ ஒன்றும் நம்ம பெரும்பாலும் யோசிக்க தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறது ஃபஸ்ட்டு மேலே இருக்க பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் பற்றி தான் நம்ம வந்து யோசிச்சோன்னா நம்மளுக்கு we will get the answer R. Question number 11. AB2, EF30, IJ90, OP240. AB2, EF30, IJ90, OP240 எனில் அடுத்தது என்ன வரும்? டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. AB வந்துருச்சு. ஓகே, ரைட். அடுத்தது CD மிஸ் ஆகிட்டு EF வந்துருச்சு. ரைட். அடுத்தது பாருங்கள், GH மிஸ் ஆயிருக்கு, IJ வந்துருச்சு. ஓகே, அடுத்தது KLMN எல்லாமே மிஸ் ஆகிட்டு OP வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே பாருங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் ஏபி இருக்கா, ஏபிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்திருக்கா. ஸோ ஏக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்? 1. அடுத்து பிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 2. ஸோ அப்போ 1, 2 ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைச்சிரும். ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள், இக்கு என்ன நம்பரு? 5. இதுக்கு என்ன நம்பர்? 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 30. அடுத்து ஐ என்னது? 9. ஜே என்னது? 10. ஸோ அதை மல்டிபிள் பண்ணால் 90. ஓபி இதில் பாருங்கள், இது பாருங்கள் 15. அடுத்தது பி என்னது? 16. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 240 கிடைக்கும். நான் வேணால் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
15 into 16, so 5 6 are 30, so 6 1 90, so 5 and 1, so 240. இது கிடைச்சிருச்சா? ஓகே, இப்போ அவங்க கேட்குறது என்ன, அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல ஏபிக்கு அப்புறம் இஎஃப் வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்க இங்க 2 விடுபட்டுருக்கு, ஸோ சிடி. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஜிஹெச் அப்படின்னு 2 விடுபட்டுருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமா 4 விடுபட்டுருக்கு இல்லையா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு லெட்டர்ஸ் விட்டது, இங்க 4 லெட்டர்ஸ் விட்டுருக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் 4 லெட்டர்ஸ் விட்டுருக்கணும். ஸோ அப்போ டி வரைக்கும் விட்டுருக்கணும். டி வரைக்கும் விட்டுட்டா ஸோ மீதி இருக்கக்கூடிய எதுதான் நம்மளுடைய ஆன்சரா வரும், ஸோ யூவி அப்படிங்கிறது தான். அப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கணும், ஸோ யூவி. ஓகே, யூக்கு என்ன இருக்கு, ஸோ 21 பெருக்கல் விக்கு என்ன இருக்கு 22. ஸோ ரெண்டையும் பெருக்கணும்னா 1 2 is to 2 2s are 4. ஸோ ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 1 2 is to 2 2s are 4, that is 2 6 4. ஸோ that is 462. 462. இந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் நம்பர் 4 யூவி 462. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 12 to 14. வழிமுறை வினாயன் 12 முதல் 14 வரை. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டறியவும். ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கிளாக் வைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ 11 8 7 3 8 2 5 4 உள்ள 1 27 64 இந்த இடம் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ நம்ம இதை இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பாருங்க, நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கிருந்து ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கால் வட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் யூ ஜஸ்ட் டேக் த குவார்ட்டர் சர்க்கிள். ஓகே, ஸோ இதில் பாருங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க 8 இருக்கா, ஓகே, இங்கே 11 இருக்கா. ஸோ இப்போ 11ஐயும் 8ஐயும் மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகே, இப்போ 3யோடைய கியூப் தானே இந்த 27. அப்போது தட் மீன்ஸ் 3 into 3 into 3. ஓகே, அதுதான் என்னது, ஸோ 27. ஓகே, இந்த இடம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா. இங்கே 7 minus 4 is equal to 7 minus 3 is equal to 4. அப்போ அது என்னவா மாற்றணும், 4 கியூபாக மாற்றணும். தட் இஸ் 4 into 4 into 4, தட் இஸ் ஈக்குவல் டு 64. உள்ளே இருக்கா பாருங்க, எஸ், அப்போ இருக்குது. ஸோ நம்மளுடைய பேட்டர்ன் கிட்டத்தட்ட கரெக்டு தான். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, 5 minus 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 கியூப் என்ன போடலாம், தட் இஸ் 1. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ இதே போல் ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதை கியூப் பண்ணும், தட்ஸ் இட். அப்போ 8 minus 2 that is 6. 6 cube எடுங்க, 6 into 6 into 6. What will you get, 216. ஸோ நம்மள ஆன்சர் என்னது, ஆப்ஷன் நம்பர் 2 216 216. கொஷின் நம்பர் 13. 7 8 9 8 15 8 7 10 20 6 7 கொஷின் மார்க். 7 8 9 8 தருதான். ஸோ 15 8 7 10 தருதான். 20 6 7 என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த 8 மொத்தத்தில் நமக்கு கிடைக்கணும். ஓகே, எதை வச்சு, இந்த 7 8 9 3ஐயும் வச்சு பண்ணும்போது 8 நமக்கு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ஐயுமே கூட்டி பார்க்குறேன். ஸோ 7 + 8 + 9 என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 7 8 15 + 9 24 கிடைக்குது. ஓகே, 24 எப்போ 8க்கு சமமாகும், ஸோ அதை 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும். ஓகே, ரைட். அப்போ இதில் ஒரு ப்ராசஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ஃபிகரில். ஸோ 15 + 8 + 7. ஓகே, ஸோ 15 8 23 + 7 30. ஸோ 30 எப்போ 10ஆக மாறும், தட் இஸ் டிவைட் பை 3. ஓகே, வெல் டன். ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் கரெக்டு தான். பாருங்கள், இங்கே 8ம் கிடைச்சாச்சு, இங்கே 10ம் கிடைச்சாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள் என்ன எழுதலாம். ஸோ 20 + 6 + 7 தட் இஸ் ஈக்குவல் டு 20 + 6 26 + 7 33. ஓகே, 33 என்னவா மாறும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஸோ இந்த பழைய பேட்டர்னில் அந்த மாதிரி ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 1 டைம் ஸோ 11 வருது. ஸோ இப்போ 11 நம்மளுடைய ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 11. கொஷின் நம்பர் 14. ஸோ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 7 8 2 5 46 தருது. 5 4 6 6
-16 தருது. 4, 6, 3, 8 என்ன தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ பாருங்க. ஸோ நான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க. 7, 8. ஓகே, இங்கே மொத்தத்தில் 46ங்கிற கொஞ்சம் பெரிய நம்பர் கிடைக்குது. பட் இங்கெல்லாம் இருக்கிறது சின்ன நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எதாவது பண்ணியிருந்தா தான், ஏன்னா எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலுமே 46 தராது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7, 8 நீங்கள் பெருக்குங்களேன், என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 7 × 8, ஸோ 56. 56. இங்கே பாருங்க, 2 5s are 10. ஓகே, இந்த ரெண்டையும் என்ன ரிலேஷன்ஷிப் கொடுத்தா 46 கிடைக்கும்? ஸோ ஜஸ்ட் மைனஸ் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இங்கே அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் இதை மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ 5 4s are 20 மைனஸ். இப்போ 6 6s are 36. ஓகே, எப்படி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் பாருங்கள். 20 minus 36. ஓகே, இது இப்படி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் பெரிய நம்பரை நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. ஸோ 36 20, பட் 36 கீழே பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ கல்லிங்க. 6ல் 0 போச்சுன்னா 6, 3ல் 2 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 1 and 6. ஓகே, பட் இதில் எது பெரிய நம்பரு? 36 தான் பெரிய நம்பர். அதுக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -16 தான் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கேயும் கரெக்டாக வருது, இங்கேயும் கரெக்டாக வருது. ஓகே, அப்போ நம்மளுடைய பேட்டர்ன் கரெக்டு தான். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 × 6 பண்ணிக்கலாம். 4 6 are 24. நெக்ஸ்ட் 3 × 8 என்ன கிடைக்கும்? தட் இஸ் 24. ஓகே, ரெண்டும் என்ன பண்ணணும்? ஸோ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இது ஆப்ஷன்ஸில் இருந்துக்கா பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 0 தான் நம்மளுடைய ஆன்சர். டைரக்ஷன் கொஷின் நம்பர் 15 to 17. வழிமுறை வினாயன் 15 முதல் 17 வரை. Find out the wrong term in the following series. So we have to find out the wrong term. பின்வரும் தொடர்வரிசையில் தவறான உறுப்பை கண்டறியவும். Question number 15. Fry, boil, peel, bake. So fryங்கிறது வறுத்தல், boilனா கொதித்தல், பீல்னா தோல் உரித்தல், பேக்னா சுட்டெரித்தல், அதாவது சுடுதல் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இந்த ஃப்ரை அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபிகர். அடுத்தது இங்கே பாருங்கள், இது பாயில்னா கொதிக்கிறதா. இது பாருங்கள், தேர்ட் ஃபிகர் என்ன சொல்லுது? ஸோ தோல் உரிக்கிறத சொல்லுது. ஸோ இப்போ ஃபோர்த் ஃபிகர் என்னது? ஸோ நம்ம பேக்கிங் பண்ணி, அதாவது இந்த மாதிரி கேக்கெல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஓகே, இதில் எது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்குமே வெப்பம் தேவை. இதுக்கு வெப்பம் தேவை, வெப்பம் தேவை. இதுக்கும் வந்து we need the heat. பட் இந்த இடத்துல இதுக்கு மட்டும் நமக்கு என்னது? வெப்பம் தேவையில்லை. ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 பீல். கொஷின் நம்பர் 16. ஜீப்ரா, ஹார்ஸ், டைகர், லயன். ஸோ ஜீப்ரானா தெரியும், வரி குதிரை. வரி குதிரை. ஹார்ஸ்னா குதிரை தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் டைகர்னா புலி, லயன்னா சிங்கம். இதெல்லாம் தமிழில் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கான படங்களை நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஜீப்ரா இதுதான். செகண்ட் பாருங்கள் குதிரை. அடுத்த தேர்ட் இது வந்து டைகர். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லைன். என்ன இதில் ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வரி குதிரை, இந்த டைகர், இந்த லைன் இதெல்லாம் வந்து காட்டில் தான் இருக்கும். பட் இந்த குதிரைங்கிறது நம்ம வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமலாக கூட நம்ம வளர்த்தலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 ஹார்ஸ். கொஷின் நம்பர் 17. டென்னிஸ், சாக்கர், பில்லியர்ட்ஸ், கிரிக்கெட். ஸோ இதை தான் நான் கீழே படத்தில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் டென்னிஸ், இது செகண்ட் சாக்கர், இது தேர்ட் பில்லியர்ட்ஸ், இது ஃபோர்த்து கிரிக்கெட். இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? இது பாருங்கள், இது மட்டும்தான் இந்த மாதிரி டேபிளில் போட்டு நம்ம விளையாடுறதா இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. மீதியெல்லாம் நம்ம கிரவுண்ட்லேயே விளையாடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3 பில்லியர்ட்ஸ். டைரக்ஷன் கொஷின் நம்பர் 18 and 19. வழிமுறை வினாயன் 18 மற்றும் 19. ரெண்டு கொஷின் தான். There is some relationship between two given words, letter, numbers before this symbol. இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. Find the other one from the given alternatives having the similar relationship. இந்த குறியீடு இருக்கு இல்லையா, அந்த என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள இரண்டு வார்த்தை, எழுத்து, எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது.
அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தேர்வுகளிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுக்கவும். Question number 18. 8, 63. Then 12 related to whom? Okay. 8 என்பது 63 தொடர்புடையது. ஸோ 8க்கும் 63க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. தென் 12 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த 8க்கும் 63க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்? நமக்கு தெரியும், தட் இஸ் 8 ஸ்கொயர்டுங்கிறது என்னன்னு தெரியும், 64. ஓகே, 64 எப்போ 63 மாறும்? ஜஸ்ட் -1 பண்ணிங்கனாலே போதும். ஓகே, அப்போ அது போல 12 என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 12 ஸ்கொயர்டு என்ன? தட் இஸ் 144. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே -1 பண்ணோம் இல்லையா? அதே போலவே இப்போ இங்கேயும் நம்ம -1 பண்ணலாமா? -1 போட்டால் என்ன கிடைக்குது? 143. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3, 143. Question number 19. Shout, whisper, strike, what? ஓகே, அதாவது ஷவுட் அப்படிங்கிறதுனா கத்துறது. ஓகே, விஸ்பர்னா ஸோ காதில் போயிட்டு மெதுவாக பேசுறது. அடுத்தது ஸ்ட்ரைக் அப்படின்னா ஸோ அடிக்கிறது. அடுத்தது அப்போது இந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இங்கே பாருங்கள், ஸோ ஷவுட் தட் மீன்ஸ் இங்கே வந்து ஷவுட் கத்துறது போட்டிருக்கேன். ஸோ விஸ்பர் அப்படின்னா பாருங்கள் காதில் போய் மெதுவாக பேசுறது. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரைக் அப்படின்னா பாருங்கள், ஸோ இரும்பை கொண்டு அதை அடிக்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ ஸ்ட்ரைக்குக்கு எது ரிலேட்டட் ஆகும்? இங்கே பாருங்கள், ஆங்கர், கிக்கு. ஸோ 1, அதாவது கத்துறதுக்கு அமைதியாக பேசுறதுன்னு வருதுன்னா அப்போ ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? தட் இஸ் இது வந்து அடித்தல் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா ஸோ மெதுவாக அப்படியே வந்து டச் பண்ணுறதுனா தொடுதல் அப்படிங்கிறது தானே வரும். ஸோ அப்போ அந்த ஃபிகர் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, டச். டைரக்ஷன் கொஷின் நம்பர் 20 to 24. வழிமுறை வினா எண் 20 முதல் 24 வரை. The diagram show some relationship among the 3 items given. From the given diagrams A, B, C, D and E, select the correct diagram that corresponds to each question. கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABCD மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். A அப்படிங்கிற ஒரு டயக்ராம், B அப்படிங்கிற ஒரு டயக்ராம், Cங்கிற டயக்ராம் அண்ட் Dங்கிற டயக்ராம், Eங்கிற டயக்ராம். ஸோ இது இங்கே கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கு பாருங்க, 20 இந்த கொஷின்ஸ் கீழே வரும். அந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை படித்து பார்க்கும்போது எந்த டயக்ராம் அதுக்கு ஆப்டாக இருக்கும்னு போடணும். கொஷின் நம்பர் 20. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மென். ஸோ தாவரங்கள், பிளான்ட்ஸ்னா ஸோ நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்க, பிளான்ட்ஸ்னா தாவரங்கள், அனிமல்ஸ்னா விலங்குகள், மென்னா யாரு? ஸோ மனிதர்கள். ஓகே, இதில் என்ன மாதிரியான படம் இதில் வரும் பாருங்க. ஸோ தாவரங்களும் விலங்குகளும் வெவ்வேறு இல்லையா? ஸோ இதுவும் வந்து வெவ்வேறு. பட் இந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஸோ இதை மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது விலங்குகள், அப்போ இது தாவரங்களை தானே குறிக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 3A. கொஸ்டின் நம்பர் 21. மதர்ஸ், டாக்டர்ஸ், விமன். இப்போ இது அப்படியே நான் டிராயிங்காக போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடம் தான் பெண்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ நிச்சயமா இந்த பெண்களுக்குள்ள தான் ஸோ யார் இருக்க முடியும்? தாய்மார்கள் இருக்க முடியும். ஓகே, அதே போல் ஸோ இப்போ பெண்கள் உமன் எழுதியாச்சு, அடுத்த மதர்ஸ் முடிச்சாச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது டாக்டர்ஸ். ஏன்னா டாக்டர்ஸில் 2 பேர் இருப்பாங்க, தட் இஸ் மேலும் இருப்பாங்க ஃபீமேலும் இருப்பாங்க. ஓகே, அப்படின்னா அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அடங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஸோ இதுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களாக இருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? பெண் மருத்துவர்களாக இருப்பாங்க. ஸோ இது முழுசும் பெண்கள் தான். அப்போ உங்களுக்கு தெரியுதா?
ஸோ என்ன கான்செப்டுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெண்களுக்குள்ள கட்டாயமாக தாய்மார்கள், ஏன்னா பெண்கள் தான் தாய்மார்களாக இருப்பாங்க, அதனால பெண்களுக்குள்ள தாய்மார்கள் இருப்பாங்க. ஓகே, அதே போல மருத்துவர்கள்லையும் சில பெண்கள் வந்து என்னவா இருப்பாங்க, தாய்மார்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரியான ஃபிகர், தட் மீன்ஸ் நமக்கு இதுக்கு ஆக்சுவலாக ஃபிகர் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்படி வந்து அடுத்தது பெண்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கணும். பட் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இந்த 4 படங்கள்லையும் 5 படங்கள் இருக்கு இங்க பாருங்க. இப்போ இங்க ஏ பி சி டி இ இந்த 5 படங்கள்லையும் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நோ ஆப்ஷன்ஸ், இதுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் நோ ஆப்ஷன். Question number 22, minutes, days, months. ஸோ ரொம்ப எளிமையான கொஷின். ஸோ இங்கே உங்களுக்கு நான் ஷேப்லேயே போட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மினிட்ஸு. ஓகே, ஸோ இதை நான் வந்து என்னென்னு எழுதிக்கிறேன், மினிட்ஸு அப்படின்னு எழுதிக்கிறேன், அதாவது நிமிடங்கள். ஓகே, ஸோ இந்த மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னவா மாறுது நமக்கு இப்போது. ஸோ பாருங்கள், ஸோ ஒரு நாளை உருவாக்குது. ஸோ பல நிமிடங்கள் சேர்ந்து தான் நமக்கு என்னது ஒரு நாள். ஸோ டேஸ் ஆகுது. ஓகே, அதன் பின்ன மறுபடியும் என்ன ஆகுது, இந்த டேஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மந்த்து, தட் இஸ் மாதத்தை உருவாக்குது. அப்போ மந்த்தை உருவாக்குது. ஸோ அப்போ இது எப்படி இருக்கு, வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்கணும். ஸோ இதை போல இருக்கக்கூடிய படம் எங்க இருக்கு பாருங்க. ஸோ வட்டத்துக்குள்ள வட்டம் இருக்கிறது இ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ. இதுதான் நம்ம விடை. கொஷின் நம்பர் 23, ஸ்டார், சன், மூன். ஸோ ஸ்டார்னா தெரியும், நட்சத்திரம், நட்சத்திரம். சன்னா சூரியன், மூன்னா நிலா, அதாவது துணைக்கோள்னு கூட வச்சுக்கலாம், இயற்கை துணைக்கோள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரியான அமைப்பை இதை உருவாக்குது பாருங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷேப் போட்டு காட்டுறேன் பாருங்க. நமக்கு தெரியும், ஸோ சன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் இல்லையா. ஸோ அப்போ அதனால சன் எழுதுறேன் பாருங்க. சன் வந்து எப்படி இருக்கு, ஒரு ஸ்டாருக்கு தான். அப்போ இதுக்கு மேலே அந்த பெரிய வட்டத்தை போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டாருக்குள்ளே தான் சன் இருக்கு. ஓகே, அடுத்து மூணுங்கிறது எங்கே இருக்கு, அது இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல், இப்போ சன்னோட குடும்பத்தில் எர்த்துங்கிற பிளானட்டுக்கு ஒரு துணைக்கோளாக இருக்கக்கூடியது மூணு. பட் இங்கே வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதுக்கு வேற விதமான ஒரு அருகிலேயே நான் இதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் நம்ம மூணுன்னு வச்சுக்கிறோம், தட் இஸ் நிலா. ஏல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம விடை ஆப்ஷன் நம்பர் 1 ஏ. கொஸ்டின் நம்பர் 24, வேல்ஸ், ஃபிஷ், crocodiles. வேல்ஸ்னா திமிங்கலம், ஃபிஷ்னா மீன் தெரியும், crocodileனா முதலை. சரி, இது மூணுமே பார்த்தீங்கன்னா மூணுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், பட் ஒன்றுக்கொன்று இது சம்மந்தம் இல்லாதது. ஸோ வேல்ஸுங்கிறது அது மேமல், தட் இஸ் பாலூட்டி வகையை சேர்ந்தது. ஃபிஷ் அப்படின்னா மீன் தெரியும், நெக்ஸ்ட் crocodileனா தெரியும், முதலை. ஓகே, இது வந்து நன்னீரில் வாழக்கூடியது. ஸோ அப்போ இது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கு. இந்த படம் பி தான் வந்து ஸோ இதுக்கு உண்டான ஆன்சரை கொடுக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 பி. கொஸ்டின் நம்பர் 25, இஃப் 2ab plus ab1 equal to b18, then a is equal to what and b is equal to what? 2ab plus ab1 சமம் b18 எனில் a என்பது என்ன, b என்பது என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது படி எழுதிக்கிறோம். ஒரு 2 நம்பரை கூட்டினா இந்த நம்பர் வரணும். ஸோ தட் இஸ் இந்த நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஏ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதில் நான் என்ன போடுறேன்னா 4, பிக்கு பதில் என்ன போடுறோம் 7. பாருங்க, இப்போ 2, ஏக்கு பதிலாக என்ன போடுறேன் நான் இப்போ 4 போட்டுக்கிறேன், பிக்கு பதிலாக 7 போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஏக்கு பதிலாக 4, இந்த பிக்கு பதிலாக 7 அண்ட் 1. ஓகே, இதை கூட்டுங்க. ஸோ 8, 7 4 11, 1 கேரி ஆகுது. ஸோ 4 + 3 is 7. ஓகே,
இப்போ இங்கே பாருங்க பியோடைய ஆன்சரில் என்ன வந்திருக்கு 7 வந்திருக்கு. பட் நம்ம எடுத்துக்கிட்டதும் பி 7 தான் இல்லையா? ஸோ நிச்சயமாக அப்போ நம்ம போட்ட விடை கரெக்டு தான். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 7ங்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 1 4, 7 4 மற்றும் 7. Question number 26. If pen is equal to 32, chalk is equal to 30, then desk is equal to what? பென் என்பது 32க்கு சமம், சாக் என்பது 30க்கு சமம் எனில் டெஸ்க் என்பது எதற்கு சமம்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகே, ஸோ பாருங்க இதில் ஏபிசிடியும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு. அதனால நான் ஆல்ஃபா நியூமரல்ஸ் ரெண்டுமே நான் எழுதிட்டேன். அப்படின்ட்டு 1 2 3 அசெண்டிங் வாய்ஸ்ல நான் வந்து நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே ரைட். இப்போ நீங்க பாருங்க பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 16. ஓகே, ஸோ பாருங்க பிஇஎன்னா ஓகே, பிக்கு பதிலாக 16. அடுத்தது ஈக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் 5. எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஸோ 14. ஓகே, இது எல்லாம் சேர்த்துனா 32 ஆகுதான். ஸோ அப்போ 32 ஆகுதுன்னா நிச்சயமா இதில் அடிஷன் தான் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ப்ளஸ் தான் நடந்திருக்கும். ஓகே ரைட். இப்போ பாருங்க 16 + 5 21, 21 + 14 35. ஓகே, பட் 35 வந்து 32க்கு ஈக்குவல் ஆகாது. ஓகே, அப்போ 35 32க்கு ஈக்குவல் ஆகணும்னா அங்கே என்ன நடந்திருக்க முடியும்? ஸோ மேபி -3 பண்ணியிருக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட், பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு? ஸோ தட் இஸ் சாக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சி பார்க்கணும். ஸோ சி என்னது? நான் சாக் எழுதிக்கிறேன். CHALK. ஓகே, சிக்கு பதிலாக என்னது? ஸோ தட் இஸ் 3. அண்ட் ஹெச்க்கு பதிலாக என்ன இருக்கு? தட் இஸ் 8. ஏக்கு பதிலாக 1 அண்ட் எல்லுக்கு பதிலாக 12. அண்ட் வாட் ஃபார் கே? கேக்கு பதிலாக 11. ஓகே சரி, இது எது தரும்னு சொல்லியிருக்காங்க? தட் இஸ் 30 தரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆட். ஸோ ஜஸ்ட் ஆட் தட் ஒன். ஓகே, 3 8 11, 11 1 12, 12 12 24, 24 + 11 என்ன ஆகுது? 35 வருது. ஓகே, ஸோ இங்கேயும் 35 தான் வருது இதை போல். ஓகே, பட் 35 எப்போ 30க்கு ஈக்குவல் ஆகும்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸோ -5 பண்ணும்போது தான் ஈக்குவல் ஆகும். ஓகே ரைட். ஏன் இங்கே நம்ம 3ஆல் மைனஸ் பண்ணோம், ஏன் இங்கே 5ஆல் மைனஸ் பண்ணோம்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ PEN இருக்கா? இங்கே பாருங்க, P1 2 3 எழுத்து இருக்கு. அதனால இதை 3ஆல் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணீங்க. சாக்ல பாருங்க 1 2 3 4 5 எழுத்து இருக்கு. அதனால நீங்க 5ஆல் மைனஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இப்போ என்ன எழுதணும்? டெஸ்க் எழுதணும். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க, DESK. ஓகே, இப்போ டிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஸோ 4. ஸோ 4. ஈக்கு பதிலாக என்ன இருக்கு? ஸோ 5. ஸோ 5. எஸ்க்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஸோ 19. ஸோ 19. கேக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க. ஸோ 11. ஸோ 11 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. ஸோ 4 + 5 9, 9 + 19 28. 28 கூட இப்போ 11 ஆட் பண்ணுங்க. ஸோ 39. ஓகே, 39 போட்டாச்சு. என்ன போய் மைனஸ் பண்ணணும் நம்ம ஆக்சுவலி பாருங்க. D1 E2 3 S 4 K 4 லெட்டரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 35. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் நம்பர் 2 35. Question number 27. If examination equal to 2468136517 then time is equal to what? ஸோ எக்ஸாமினேஷன் என்பது 2 4 6 8 1 3 6 5 1 7 3 எனில் டைம் என்பது எதை குறிக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகே, ஸோ இதில் வந்து ஏபிசிடியும் இருக்கு அண்ட் நம்பர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே என்னது ஏபிசிடிக்கு நம்பர் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். பாருங்க, இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு முதல்ல பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர்ஸ் இருக்கு. மொத்தமாக 11 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈங்கிறது எக்ஸ் ஏ, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே,
அந்த நம்பர்லாம் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ் படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதை வச்சுட்டு நீங்கள் இந்த டைமுக்கு உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. TIME அப்படிங்கிறதுக்கு உருவாக்குங்கிறாங்க. இப்போ பாருங்க, டி டி இதில் இருக்கு தானே. டி எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க. ஸோ 5 குறிக்குது. ஸோ அப்போ 5. ஐங்கிறது எதை குறிக்குது பாருங்க. ஸோ இந்த இடம் தான். ஸோ ஐங்கிறது 1 குறிக்குது. அடுத்தது எம்ங்கிறது எதை குறிக்குது? தட் இஸ் 8. ஸோ 8 குறிக்குது. அடுத்தது ஈங்கிறது எதை குறிக்குது பாருங்க. 2 குறிக்குது. ஸோ 5 1 8 2. ஸோ இந்த மாதிரியான விடை எங்க இருக்கு? ஆப்ஷன் நம்பர் 1 5182. கொஷின் நம்பர் 28. இதுல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபிகர் கொடுத்துட்டு த நம்பர் ஆஃப் பேரலோகிராம்ஸ். ஸோ அவங்க கேட்குறது இங்கே பேரலோகிராம்ஸ் எத்தனை இருக்கு இந்த கிவன் ஃபிகர் இஸ். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள இணைகரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற படங்கள்ல பாருங்க. ஸோ இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல 1ன்னு இருக்கா. ஸோ இது எல்லாமே ஒரு பேரலோகிராம் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 தனித்தனியாக ஒன்ஸாக எடுக்கும்போது அது ஒரு இணைகரத்தை தான் உருவாக்குது. அதாவது ஒவ்வொன்றா எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகுது? 8 இணைகரத்தை உருவாக்குது. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இங்கிருந்து இப்படி ஸோ இதை போல போடும்போது இப்போ இந்த 1 2 சேர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இணைகரத்தை உருவாக்குது. அப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ 1 2 2 3 3 4 5 6 சேர்ந்தோம் 6 7 7 8 1 5 2 6. இப்போ இந்த 1 5ங்கிறது எங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி பாருங்க. 1 5 சேர்ந்தா இதுவும் ஒரு இணைகரத்தை தானே உருவாக்குது. அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 1 5 2 6 3 7 4 8 இதுவும் இணைகரத்தை தான் உருவாக்குது. அப்போ டோட்டலாக இதில் எத்தனை இருக்குது? மொத்தம் 10 இணைகரம் இருக்குது. ஸோ தட் இஸ் 2 2s எடுக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம 3 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 2 3 4 இதை ஃபுல்லாகவே இது ஷேடிங் பண்ணும்போது இது ஃபுல்லாக இப்படி ஷேடிங் பண்ணும்போது ஸோ டோட்டலாக கலர் அது ப்ளூ கலராக மாறுது. பட் எனிவேஸ் உங்களுக்கு அது ஒரு பேரலோகிராமை தான் உருவாக்குது. ஓகே தானே? ஓகே, அப்போ 3 3 எடுக்கும்போது என்ன பாருங்க. ஸோ தட் இஸ் 1 2 3 2 3 4 5 6 7 6 7 8 இது 4மே சேர்ந்து இது பேரலோகிராமை உருவாக்குது. ஓகே, ஸோ நான் இது 2 இது 3 இது 4 நல்லா தெளிவாக போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது பாருங்க 4 4 எடுங்க. இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்படியே போய் இப்படி 4 4 எடுக்கும்போதும் நமக்கு என்னது? அது தட் மீன்ஸ் இங்கே பாருங்க 4 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 4 4 எடுக்கும்போது நமக்கு இணைகரத்தை உருவாக்குது. எதெல்லாம் சேர்த்துனா பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 2 5 6 பாருங்க இந்த வாக்கில் பாருங்க. ஸோ இதுவும் சேர்க்கும் போது ஓகேவா? தட் மீன்ஸ் இந்த 2 பேரலோகிராமும் சேர்க்கும் போது ஸோ இப்படி சேர்த்து பாருங்க. ஸோ சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இணைகரத்தை உருவாக்குது. ஓகே, அப்போ அடுத்தது 2 3 6 7. அடுத்தது என்ன இருக்கு? 3 4 7 8. ஸோ இது மொத்தமாக 5 இணைகரத்தை உருவாக்கிடுது. ஓகே, அடுத்தது இப்போ 6 6 எடுத்து பாருங்களேன். ஸோ பாருங்க நான் போட்டு காட்டுறேன். ஸோ 6 6 பாருங்க 6 6 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சேரும்? ஸோ இது ரெண்டும் போட்டோம்ல. இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்தணும். இங்கேருந்து இந்த 3ஐயும் சேர்த்தணும். 3ஐயும் சேர்த்துனா நமக்கு என்ன? ஒரு பேரலோகிராம் உருவாக்குது. அப்படி உருவாக்குறது எதெல்லாம் சேர்ந்தா 1 2 3 5 7. அதே போல் 2 3 4 6 7 8. நீங்கள் இது அப்படியே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது 2 இணைகரத்தை உருவாக்குது. அடுத்தது டோட்டல் இணைகரம் ஒன்று இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 எல்லாம் சேர்ந்து ஒரு இணைகரத்தை உருவாக்குது. அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட கூட்டி பாருங்க. 8 + 10 18 18 + 4 22 22 + 5 27 27 2 29 + 1. ஸோ டோட்டல் என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 30. ஸோ 30 இணைகரத்தை இங்கே உருவாக்குது. ஸோ நமக்கு இதற்கான விடை ஆப்ஷன் நம்பர் 4 30 30. கொஷின் நம்பர் 29. The minimum number of straight lines required to make the given figure is. கொடுக்கப்பட்ட படத்தை அமைக்க தேவைப்படும் குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை. இந்த லைன் எல்லாத்துக்குமே நான் இப்போ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த லைனுக்கு 2. ஓகே, இதுலேயே பாருங்க 2 லைனாக பிரிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். ஆனால் அவங்க கேட்கறது மினிமம் நம்பர் ஆஃப் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ இந்த 2 லைனையும் சேர்த்து நான் ஒரே லைனாக கன்சிடர் தான் பண்ணணும். தட் மீன்ஸ் இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு லைனாகவே தான் கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால தான் இதுக்கு 2ன்னு நம்பர் கொடுத்து 2வது லைன். அடுத்தது இங்கே பாருங்க, இது 3. அடுத்தது இது பாருங்க, இந்த லைனை இப்போ 4ன்னு பேர் வச்சுக்கலாமா? ஓகே, 4. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த டோட்டல் லைனை இதை வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இது 6, இது 7, இது 8. இந்த லைன் நான் சொல்கிறேன். ஸோ 8. அடுத்தது இந்த லைன் பாருங்க, இது 9. அடுத்தது இது 10, 11. ஸோ இங்கே 10, இங்கே 11, இங்கேருந்து இங்கே 12, அப்புறம் இது 13. ஓகே, ஸோ எல்லா லைனுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு இல்லையா? ஆமாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 13. கொஷின் நம்பர் 30. அரேஞ்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். பின்வரும் வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்று. ஏ கன்சல்டேஷன், பி இல்னஸ், சி டாக்டர், டி ட்ரீட்மெண்ட், இ ரெக்கவரி. என்ன மாதிரியான ஆர்டரில் போடலாம்? ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும்? ஸோ இல்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ பி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இல்னஸ் இருந்தால் நம்ம எங்கே போவோம்? டாக்டர்கிட்ட போவோம். அப்போ சி. ஓகே, டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சல்டேஷன் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இது. ஸோ ஏ. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவர் டாக்டர் என்ன கொடுப்பாரு? ட்ரீட்மெண்ட் தருவார். ஸோ டி. அடுத்து நம்ம அதனால் என்ன ஆகும்? ரெக்கவரி ஆகும். ஸோ இ. ஸோ இதுதான் நம்மளுடைய வரிசை. இந்த மாதிரியான வரிசை இருக்கா? ஆமாம், ஆப்ஷன் நம்பர் 1, BC ADE. That's all. Like, share and subscribe Shifa Diaries.